தசம பாகம் கொடுக்கறது நல்லது. அதுக்கு அப்புறம் அதை விட நீங்கள் என்ன பேசுகிறீங்க, வாட் யூ பிலீவ், வாட் யூ ஸ்பீக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தைத் கொடுக்கும்போதே உங்கள் நம்பிக்கையெல்லாம் மாறிடணும். கர்த்தர் என் ஆதாரமாக இருக்கிறார், அதான் தைத்தினுடைய மெயின் இதே. அவர் என்ன செழிக்க வைப்பார். அப்படிப்பட்ட உணர்வே இல்லாமல் தைத்து கொடுக்கறதுல பிரயோஜனமே இல்லை பாருங்களேன். அப்படிப்பட்ட உணர்வே இல்லாமல் ஏதோ பில்லு கட்டுற மாதிரி கட்டிட்டு போயிட்டாங்க. ஜிஎஸ்டி போல இது, அது ஜிஎஸ்டி, இது ஜிஓடி தாங்க. அது 18%, இது 10%, பரவாயில்ல, ஜிஎஸ்டி ஜிஓடி எல்லாத்தையுமே கட்டி முடிப்போமே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பேச்சு நம்பிக்கைகள் வித்தியாசமாக இருக்குது. கெட்டவனுக்கு தான் காலம், கெட்டவன் தான் முன்னேற முடியும். இதுவே கான்வர்சேஷனில் போகுது. ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, எப்பா என் கிரிக்கே பயன் இல்லை, கெட்டவன் தான் முன்னேறுவான்னு இப்படி பேசாத. உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அழகாக பரலோகம் கவனிச்சுட்டு வருது, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வருது. ஜஸ்ட் வெயிட். சொல்றாரு பாருங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அவர் சொல்றாரு, அப்படி இல்லை, I will make the difference. நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ கெட்டவனுக்கு காலம், கெட்டவன்லாம் அப்படி இருக்கான், அப்படிலாம் கிடையாது. என்னை கவனித்து என் வார்த்தைகளை கவனித்து என் வழியில் போகிற உனக்கு எப்படிப்பா நான் செய்யாமல் இருப்பேன்? கண்டிப்பாக செய்வேன். அந்த டிஃப்ரெண்ட்டை நான் காட்டுவேங்கிறார். நீ சும்மா வாயில் அளப்பாத, வாயில் அந்த மாதிரிலாம் பேசிட்டு போ இருக்காத அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய எண்ணங்களை மாற்றுறாரு, பேச்சை மாற்றுறாரு. ஸோ அதனால தான் சொல்லுவேன், கிவிங் தைட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன நம்புறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் பேசுகிறதும் நீங்கள் நம்புறதும் பேசுகிறதும் மாறாமல் வெறும் கிவிங் மட்டுமே பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. உங்களுடைய கொடுத்தலும் உங்களுடைய அறிக்கையும் இணைந்து செல்ல வேண்டும். அப்போ தான் உங்கள் கொடுக்கறதுலே ஒரு என்ன இருக்குது, ஒரு பெரிய பயன் இருக்கிறது.